ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் ஃபுல்லாகவே ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ சம்மர் ஸ்லாம்க்கு அப்புறமா ஃபியூட் என்ன நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன கதைன்றது இந்த செக்மெண்ட்டில் டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணிடுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ் எல்லாம் மொத்த ஸ்மாக் டவுனே வந்து நம்மளுடைய ஜான்சனா தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாரு. ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வராரு. இந்த இடத்துல ஜான்சனா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஸோ மொத்த ஆடியன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, டபிள்யூ ஒவ்வொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்பவே வந்து பயப்படுவாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த மொத்த ஷோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ரொம்ப பயப்படுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பயப்படுறதுன்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் வந்து இந்த ஷோ ரன் பண்ணுறீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்கு பயப்படணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா கேட்குறாரு. அண்ட் ஆல்சோ ஜான்சனா இந்த இடத்துல ப்ராக் லெஸ்னரை மென்ஷன் பண்ணுறாரு. இந்த இடத்துல ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்டாக் பண்ணியிருக்கான். அண்ட் ஆல்சோ ஜான்சனா கிட்டே ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ப்ராக் லெஸ்னர் வச்சிருக்கான்றதை மென்ஷன் பண்ணுறாரு. ஜான்சனா சும்மா காரணம் இல்லாமல் வந்திருக்க மாட்டான். ஏதாச்சும் ஒன்று வேணும்ல, ஸோ அதை வந்து எடுத்துக்கிட்டு போக சொல்லுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா இந்த இடத்துல சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல என்ன ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், யார் வேணாலும் என்ன சேலஞ்ச் பண்ணுங்கன்றதை ஜான்சனா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. ஷாக்கிங்லி இந்த இடத்துல லோகன் பால் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல வந்து இந்த வெர்ஷன் ஆஃப் ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வியர்டாக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ லோகன் பால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ பண்ணது ஒரு பெரிய மிஸ்டேக் தான்றதை சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஜான்சன் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மிஸ்டேக், நீ என்ன மிஸ்டேக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த இடத்துல லோகன் பால் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஒரு மேட்ச் வேணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரெஞ்சு ஸ்பீக்கிங் கண்ட்ரியில் வந்து இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணுன்ற மாதிரி இந்த இடத்துல கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளுடைய ஜான்சனாக்கும் லோகன் பாலுக்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இந்த பாரிஸில் நடக்க போகுதுன்றதை இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வராரு. அவரை சேவ் பண்ணுற விதமாக நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வராரு. அண்ட் ஆல்சோ நான் வந்து பார்த்தீங்கன்னா போன அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், எத்தனை பேர் நம்பினீங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. இப்போ வரைக்கும் கரண்டாக கோடி ரோட்ஸ்க்கும் ட்ரூ மேக்கினருக்கு தான் ஃபியூட் அப்கமிங் போக போகுதுன்றதை சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனாகும் நம்மளுடைய லோகன் பாலுக்கான மேட்ச் வந்து கிளாஸ் இந்த பாரிஸில் நடக்கும்ன்றது கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ ஜான்சனாவும் கோடி ரோட்ஸும் டாக் டீம் மேனேஜர் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் லோகன் பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக் டீம் மேட்ச் வந்து இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் வந்து நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் மெயின் ஈவெண்ட்டில் நடக்கும்ன்றதை. இதுக்கப்புறமா அந்த எம்எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ டாலா டாங்காவும் ஜேசி மெட்ரோ வர்சஸ் நம்மளுடைய மெஷின் கன்ஸ்க்கான மேட்ச் நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மை ஃபேமிலி ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மை ஃபேமிலி ட்ரீ இந்த ஸ்டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டாமினேட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக இருக்க போகிறேன்றதை சோலோ சிக்கா சொல்லுவார். அண்ட் ஆல்சோ சோலோ சிக்கா என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கான மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடியாக இருக்கேன், பட் இருந்தாலும் இந்த இடத்துல யாருமே இல்லையன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணாமல் போனால் நல்லா இருக்காதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஸ்மாக் டவுனோட ஜென்ரல் மேனேஜரான நம்மளுடைய நிக்காலிஸ் பார்த்தீங்கன்னா வராரு. அண்ட் ஆல்சோ சோலோவோட ஆப்போனண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ராலேருந்து சமிசேனை இறக்கணுன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ சோலோ சிக்காவுக்கும் நம்மளுடைய சமிசேனுக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இது டைட்டில் மேட்ச் கிடையாது, நார்மல் சிங்கிள்ஸ் மேட்சாக தான் புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சமிசேன் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் என்ன, ஏன் சம்மந்தமெல்லாம் சமிசேனை கொண்டு வந்தாங்கன்றது. ஸோ மான்ட்ரியல் கனடா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமிசேனோட ஹோம் டவுன். ஸோ அதனால தான் வந்து சமிசேனை கொஞ்சம் ஆடியன்ஸ் கொஞ்சம் இது பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா ஒயிட் சிக் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை தான் பேசுவோம், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கற்றுக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமா தான் கதையே ஆரம்பிக்க போகுதுன்றத ஒரு சின்ன டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா நம்மளோட ஷார்லட் ஃபேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இந்த இடத்துல அலெக்சா பிளேஸும் வராங்க. ஸோ அலெக்சா பிளேஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஆல்ரெடி அவங்களுடைய பொம்மை லில்லி இருக்கும்ல, ஸோ லில்லிக்கு ஒரு டாக் டீம் பார்ட்னராக சார்லின்னு ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணுறாங்க. அதாவது லில்லின்னு ஒரு பொம்மை இருக்கும்ல, ஸோ அதுக்கு பொம்மைக்கு இன்னொரு பொம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா சார்லின்னு ஒரு பொம்மை, அது வந்து கொஞ்சம் முடி வச்ச மாதிரி ரெண்டு சிமிலராக தான் இருக்குது. ஸோ ரெண்டு பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த லில்லியவே எங்கே அழிக்க போகிறான்றது இந்த கேரக்டர் அவங்க கொஞ்சம் விட்டுட்டு அந்த மிஸ் அலெக்சா பிளேஸ் அந்த பழைய கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. பட் இருந்தாலும் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் இது பிரேவ் வைட்டுக்கு ரெடி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. பட் இந்த கேரக்டர் அலெக்சா பிளேஸுக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தான் எனக்கு இந்த செக்மெண்ட்டில் ஷாக்கிங்லி நம்மளோட செல்சி கிரீன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிடுறாங்க. செல்சி கிரீன் இன்ட்ரோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய வாய் தகராறாக போக லேட்டரில் இது ஒரு மேட்சாகவே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்லோகேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிக்காலிஸ்ட்டை போய் பேசுகிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்ன்றதை கேட்குறாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல மிஸ் சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது, ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுங்கன்ற மாதிரி எல்லாம் வேணாம்டா, நம்ம டாக் டீமாக இருந்து நெக்ஸ்ட் வீக் சண்டை போடுவோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் இந்த இடத்துல சொல்லிடுறாரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஷார்லட் ஃபேர் வர்சஸ் நம்மளோட செல்சி கிரீனுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து ஷார்லட் ஃபேர் வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கப்புறமா செல்சி கிரீன் கேக்க வச்சு சம்பவம் பண்ணலான்னு பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் ஷார்லட் ஃபேர் அலெக்சா பேச அந்த கேக்க சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. ஆல்சோ ஜேட் கார்கள் இந்த இடத்துல பேசுகிறாங்க. ஸோ நம்ம டிஃபினி ஸ்டார்டனை பற்றி இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்கம்ஸ்லாம் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்ன்றத சொல்கிறாங்க. இந்த இடத்துல விமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக இருக்கிற நம்மளோட ஜூலியா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாங்க. கூடவே கைனா ஜேம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. இந்த இடத்துல கைனா ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஜேட் கார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. நான் வந்து ஒன்று அசிஸ்ட் பண்ணுறேன், ஸோ அதுக்கான ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேட் கார்கள் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிச்சின் வராங்க.
வராங்க. மிச்சின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டை நம்மளுடைய ஜேட் கர்கில் கிட்ட இருந்து வாங்கி எனக்கு ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணும், ஸோ ஜூலியாட்ட இருந்து ஸோ அதை புக் பண்ணி வைக்கின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லி விட்றாங்க. இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ஜான்சனாவும் ஆர்டரும் ரீயூனைட் ஆகுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா யூ பேக் ஐ ஆம் ஆல்சோ பேக்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டர் ஜான்சனாவை பார்த்து சொல்கிறாரு. இவங்களோட ரீயூனியன் பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இருந்துச்சு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் மெயின் ஈவென்ட் நடக்குது. ஸோ ஜான்சனா கோடி ரோட்ஸ் வர்சஸ் நம்மளுடைய லோகன் பால் ட்ரூ மெக்கின்டையருக்கான டாக் டீம் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கும். இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் லோகன் பால் என்ன பண்ணிடுவாருன்னா நம்மளுடைய ஜான்சனாக்கு லோ ப்ளோ போட்டுறாரு. அதனால மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிடும். டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனாவும் கோடி ரோட்ஸ் வின்னர்ன்றதை அறிவிச்சிடறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரூட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்கின்டையர் நம்மளுடைய கோடி ரோட்ஸை போட்டு அட்டாக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா நம்மளுடைய கோடி ரோட்ஸை பார்த்து நம்ம ட்ரூ மெக்கின்டையர் என்ன சொல்கிறான்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஸோ இந்த இடத்துல நான் வின் பண்ணனுக்காக தான் வந்தேன், உனக்காக தான் வந்திருக்கேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்கின்டையர் இந்த இடத்துல சொல்கிறாரு. நான் அப்டேட்ஸில் சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரூ மெக்கின்டையர் கூட தான் அப்கமிங் ஃபியூட் இருக்கும்ன்ற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கும் ட்ரூ மெக்கின்டையருக்கான ஃபியூட் போக போகுது. அண்ட் ஆல்சோ அந்த சைடு வந்து ஜான்சனாக்கும் லோகன் பாலுக்குமான ஃபியூட் போக போகுதுன்றதை இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வரைக்கும் கரெக்டாக இந்த வாரம் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமிசைன் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. சமிசைன் வந்து அந்த மான்ட்ரியல் ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அட்ரஸஸ் பண்ணியிருக்காரு. மொத்த ஆடியன்ஸுக்கும் தேங்க் பண்ணுறாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா லேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல் கிராண்டோ அமெரிக்கானை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்றாரு. அட்டாக் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தாங்க. ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருந்த சமிசைனை போட்டு நம்மளுடைய எல் கிராண்டோ அமெரிக்கானை அட்டாக் பண்ணிடுவார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் வீடியோ ஒன்று ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம இன்னைக்குள்ள போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.